தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு முற்றிலும் குறையாததால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பழுதாகி நின்ற நிவாரணப் பொருட்கள் லாரி கயிறு கட்டி இழுத்துச் செல்லப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடிக்கு வந்த நிவாரணப் பொருட்கள் லாரி வெள்ளத்தில் சிக்கி திடீரென பழுதாகி நின்றது. பின்னர் ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு லாரியானது கயிறு கட்டி இழுத்துச் செல்லப்பட்டு நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே குளத்தில் மறுகால் விழுந்த நீர் அரசு பள்ளி கட்டிடத்திற்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக காம்பவுண்ட் சுவரை உயர்த்தி கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மழையால் கீழப்பாவூர் அருகே உள்ள திப்பனம்பட்டி முடித்தான் குளம் நிரம்பியது. இந்த குளத்தில் இருந்து கால்வாய் மூலம் கொண்டலூர் குளத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் செல்லும் கால்வாய் கரையின் இருபுறமும் வினை தீர்த்த நாடார்பட்டியில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. தண்ணீர் பள்ளி கட்டிடத்திற்குள் புகும் அபாயம் இருப்பதால் பள்ளியின் சுற்றுச்சுவரை உயர்த்தி கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.